பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த நாள் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். வாசியுங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது, ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு முக்கியமான அடிப்படை கொண்டது. நம்முடைய வாழ்க்கையில நாம பக்தி முயற்சிகளில் ஈடுபடுவோம். பலவிதமான ஜெப தவ முயற்சிகள் உண்டு. ஆண்டவரை தேடுவதிலே, ஆண்டவரை கண்டடைவதிலே அநேக காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்கிறோம், அனுசரிக்கிறோம், அதற்கான முயற்சிகளில் இருக்கிறோம். ஆனால் இவை எல்லாவற்றை விட மேலான ஒரு காரியம் எதில் அடங்கி இருக்கிறது என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இங்க பாருங்க, நீங்க வாசித்த இந்த வேத பகுதி சொல்லுது, நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அன்பு பொழியப்பட்டுள்ளது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியம், நம்முடைய வாழ்க்கையோட அத்தியாவசியம், நம் வாழ்ந்த இந்த வாழ்க்கையினுடைய ஒரு உண்மையான பிரதிபலிப்பு எங்கே இருக்கிறது என்றால் அது அன்பில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அன்புதான் பிரதானம், அன்புதான் முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை அன்பில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நான் மீண்டும் உங்களுக்காக அந்த வசனத்தை திரும்ப எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது, ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய உள்ளங்களில் கடவுள் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நமக்குள் என்ன தந்திருக்கிறார் என்றால், எதை பொழிகிறார் என்றால் அன்பை, சிநேகத்தை அவர் நம் இருதயங்களில் பொழிகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இன்றைய ஆன்மீக உலகம், இன்றைய கடவுளை தேடுகிற தேடுதல், இவையெல்லாம் எதை நோக்கி நம்மை நகர்த்துகிறது அப்படின்னா, இந்த நவீன உலகம், நம்ம பார்க்கிற இந்த உலகத்தினுடைய அநேக காரியங்கள் நமக்கு எதை நோக்கி கொண்டு போகிறது என்றால், கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் செய்கிறோம், எல்லாமே பண்றோம். ஆனா என்ன இருக்கு தெரியுமா? மனித வாழ்க்கையில வெறுப்புணர்வுகள், பழி வாங்கும் உணர்வுகள், யாரை எனக்கு பிடிக்காது, யார் கூட நான் பேச மாட்டேன், யாரை நான் நேசிக்க மாட்டேன், எனக்கும் யார் வேண்டாம், நான் யார் கூட சேர்ந்து ஒத்து போக மாட்டேன், நான் ஒரு தனி மனிதனாக வாழ்வேன் அப்படின்னு இன்றைய மனித வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை அதிகமாகிக் கொண்டே வருகிறதை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனுடைய ஒரு காரியம் பாருங்க. நான் சமீபத்திலே ஒரு சகோதரிக்கு உடல்நிலை சரியில்லை என்று போனேன். அப்போ அவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, நுரையீரல் பாதிப்பு. வயசு ரொம்பலாம் இல்லை, மிஞ்சி போனா ஒரு 35 வயசுக்குள்ள இருக்கும். அப்போ அவருக்கு திருமணம் முடிந்து அந்த சகோதரிக்கு குழந்தை இல்லை, நுரையீரல் பாதிப்பு. ரொம்ப மன அழுத்தத்தோடு அவள் இருக்கிறாள். அப்ப மன அழுத்தத்தோடு அவள் இருக்கும் பொழுது அப்ப அவ கூட கொஞ்சம் பேசுவோம், என்ன காரணம் அப்படின்னு பேச ஆரம்பித்தேன்.
அப்ப பேசும்பொழுது அவள் சொல்லுகிறாள், பிரதர், என்னுடைய கணவர் இந்த ஒரு சபைக்கு போகிறார், ஒரு பெந்தகோஸ்தே ஏதோ பிரிவினை சபை, அந்த சபைக்கு போகிறார். அப்போ நான் என்னுடைய தாய் கத்தோலிக்க ஆலயத்துல ஆண்டவருக்காக வாழணும் அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுத்தாள். அப்ப என்னைய அவர் திருமணம் முடிக்கும் போது கத்தோலிக்க திருச்சபையில தான் முடித்தார். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் சபைக்கு போயிட்டாரு. சபைக்கு போனா அதோடு மட்டும் இல்ல, நீ கண்டிப்பா வரணும் சபைக்கு. நீ வரலன்னா என்ன செய்ய மாட்டேன், நான் உன் கூட வாழ மாட்டேன். ஒரே வீட்டுல தான் இருக்கிறோம், ஆனா என் கணவர் என் கூட பேசுவதோ, நான் சாப்பாடாக்கி வைக்கிறத சாப்பிடுறதோ எதுவுமே செய்ய மாட்டார். ஏன்? நீ ரட்சிக்கப்படவில்லை, நீ மீட்கப்படல, அதனால உனக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லி என் கணவர் என்னை ஓரங்கட்டி ஒவ்வொரு நாளும் மனக்காயங்களை உருவாக்குகிறார். நான் இந்த வீட்டுல ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி அவள் தன்னுடைய வேதனையை கொட்ட ஆரம்பித்தாள். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட, நம்முடைய குடும்பங்கள்ல கூட நிறைய இப்படிப்பட்ட ஏற்ற தாழ்வுகள். எல்லா மனுஷனுக்குள்ளுமே ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வு, குடும்பங்கள்ல ஏற்றத்தாழ்வு, 1000 பிரச்சனைகள், 1000 காரியங்களை பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பாருங்க, இன்னைக்கு இந்த பிரச்சனை எங்க வந்துன்னா கடவுள் பெயரால், ஆண்டவருடைய பெயரால். அதனாலதான் சில இடத்துல நான் சுருக்கமா சொல்லுவேன், சில இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்கள், பெந்தகோஸ்து நண்பர்கள், பிரிவினை சபைக்காரர்கள், அவங்க ஏதாவது பாருங்க, சில இடத்துல சர்ச்சுக்கு போவாங்க, ஒரு அவங்க ஒரு அந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டுக்கு போவாங்க. நம்ம ஒரு எய்த்தால பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணா கூட நினைச்ச மாட்டாங்க. சிலர் சொல்லுங்க, பேச மாட்டீங்களா? எப்படி பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு ஸ்மைல் பண்ணா கூட நினைச்ச மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஏன்? அவங்க உலகத்துக்கு விலகி இருக்கிறார்கள். நாங்க உலகத்தானோடு என்ன செய்ய மாட்டோம், தொடர்பு வைக்க மாட்டோம், நாங்க யாரு கூட பேச மாட்டோம் அப்படின்னு பைபிள் வசனத்தினுடைய உண்மை ஆழம் தெரியாமல் ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் அவங்க பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இது பெந்தகோஸ்துல மட்டும் இல்ல, நான் சமீபத்தில் ஒரு ஜெப குழுவுல உள்ள ஒரு அக்காவை சந்திச்சேன். அப்ப அந்த அக்காவை சந்திச்சா அந்த அக்கா சொன்னாங்க, இல்ல எங்க பிரதர் சொல்லாம நாங்க யாரு கூட என்ன செய்ய மாட்டோம், பேசவே மாட்டோம். ஏன்? நாங்க தான் மீட்கப்பட்டவங்க அப்படின்னு அவங்க ஏதோ அவர்கள் வேற்று கிரகவாசிகள் போலவும், இங்க இருக்கிற எல்லாரும் வேற்று கிரகவாசிகள் போலவும் அவர்கள் நடந்து கொண்டதை பார்க்க முடிந்தது. இதுல இருந்து ஒன்னே ஒண்ணு புரியுது. என்ன புரியுதுன்னா, இந்த உலகத்தில் மனிதன் கடவுள் பெயரால் கூட, ஏன் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கூட எதை இழந்து விட்டான் என்றால், எதிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டான் என்றால், அன்பு செய்வதிலிருந்து அவன் முறிக்கப்பட்டு விட்டான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு பைபிள் தெரியுமோ தெரியலையோ அது எனக்கு தேவையில்லை. உங்களுக்கு பரலோகம் தெரியுமா நரகம் தெரியுமா எனக்கு தேவையில்லை. உங்களுக்கு ஒன்னே ஒன்னு தேவை. இதைதான் இந்த 3 நாள் நான் உங்களோடு பேச போகிறேன். ஆண்டவர் அதற்கு எனக்கு உதவி செய்வாராக. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, தேவையானது அன்பே. என்ன தேவை? நீ மோட்சத்துக்கு போவியா நரகத்துக்கு போவியான்னு தேவையே இல்லை. என்ன தேவை? சொல்லுங்க சிஸ்டர், என்ன தேவை? இங்க இருக்கிற நமக்கு என்ன தேவை? அன்புதான் தேவை. நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நம்மோடு வாழ்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நாம் அன்பை கொடுக்கிறவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, அன்பு நமக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக தெய்வத்தால் பொழியப்பட்டுள்ளது. பிரைஸ் தி லார்ட். தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம், நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய 3மே நிலையாய் உள்ளன, இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. எது தலை சிறந்தது? நல்ல சொல்லுங்க, எது தலை சிறந்தது? அன்புதான் தலை சிறந்தது.
இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் நிறைவாய் பொழிகிற ஒரு வரப்பிரசாதம், ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் அது அன்புதான் சிஸ்டர். அன்பு உங்களுடைய வாழ்க்கையில கடவுள் உங்களுக்கு நிறைவாக அன்பை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவர் நிறைவாக பொழிகிறார். அதனாலதான் போட்டிருக்கு நம்பிக்கை, எதிர்நோக்கு, இதெல்லாத்தையும் விட முக்கியமானது அன்புதான். நீங்க அன்பு இருந்தாதான் மற்ற எல்லாத்திலையும் பூரணப்பட முடியும். அன்பு இல்லாம இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கடவுள் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்தது என்னன்னா, பக்கத்துல நல்ல கை கொடுத்து சொல்லுங்க, எல்லாவற்றிற்கும் மேலாக, நல்ல கை கொடுத்து ஸ்மைல் பண்ணி சொல்லுங்க, எல்லாவற்றிற்கும் மேலாக அன்புதான் பிரதானம். எதுதான் பிரதானம் சொல்லுங்க, எதுதான் முக்கியம்? நீங்க நம்பிக்கை இருக்கலாம், உங்களுக்கு எதிர்நோக்கு இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் எல்லாத்தை விட முக்கியம் என்னது? அன்பு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு நற்செய்தி 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி 22ஆம் அதிகாரத்திலே 36வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பகுதியை பாருங்க. ஒருவர், திருச்சட்ட அறிஞர் ஒருவர் இயேசுவை சோதிக்கும் நோக்கத்துடன் வந்து, போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். உடனே இயேசு என்ன சொன்னாரு? உன் முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு செலுத்து. கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். முதல்ல யார் அன்பு செய்யணும்? நல்ல சொல்லு பாப்பா, முதல்ல யார் அன்பு செய்யணும்? அம்மா சொல்லுங்க, யார் அன்பு செய்யணும்? பிரதர் சொல்லுங்க, யார் அன்பு செய்யணும்? முதலாவது, எல்லாவற்றிற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய் அப்படின்ன உடனே நீங்க பாருங்க, பைபிள் அழகாக நமக்கு தெரியும், ஆபிரகாம் ஆண்டவரை அன்பு செய்தார். செய்தாரா? சொல்லுங்க, செய்தாரா? எப்படி? ஒரு நாள் 100 வயது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? ஈசாக்கை கொடுக்கிறார். ஒரு நாள் ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம், நீ அதிகமாய் அன்பு செய்கிற உன் மகனை எனக்கு கொண்டு வந்து என்ன செய்? பலி கொடுனார். பிரைஸ் தி லார்ட். உடனே ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வதனுடைய அடையாளம், அவர் போனாரு, மகனை கூப்பிட்டாரு, ஆண்டவர் காண்பித்த மோரியா மலைக்கு மேல போயிட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்னாரு, இல்லப்பா, எல்லாத்தை விட என் மேல நீ அன்பு வைத்திருக்கங்கிறத இதன் மூலம் நான் தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். அல்லேலூயா. நாம இன்னைக்கு கூட இந்த உலகத்துல பார்க்கலாம், கடவுள் மேல அன்பு வைத்திருக்கிறார்கள் நிறைய பேர். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவோ காரியங்களை நம்ம அடுக்கிக்கிட்டே போலாம். நான் ஆண்டவர் மேல அன்பு இருக்கிறதுனாலதான் இப்ப நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கீங்கன்னா சும்மா இல்ல, கடவுள் மேல அன்பு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்காக பல மணி நேரம் உபவாசம் இருக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, டெய்லி திருப்பலியில பங்கெடுக்கிறவங்க எல்லாரும் இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். ஆனா ஆண்டவர் அதோடு முடிக்கல. எப்படி ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் முக்கியமோ, அதே போல ஒரு பகுதியை இன்னைக்கு உலகம் செய்து கொண்டிருக்கிறது. நமக்கு அது ஒரு அடையாளம் இருக்கு பாருங்க. ஒரு நாள் இயேசு ஒரு அழகான உவமை சொன்னார். அல்லேலூயா. ஒரு 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 வழிப்போக்கன் ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவை நோக்கி போனான். பிரைஸ் தி லார்ட். அப்படி போகும்பொழுது கல்வர் கையில அவன் என்ன செஞ்சான்? அகப்பட்ட உடனே அவன் குற்றுயிரும் குலையுருமா கிடக்குறான். 2 பேர் அவனை பார்த்தாங்க. பார்த்தாங்களா? சொல்லுங்க, பார்த்தாங்களா? 2 பேர் பார்த்தாங்க. 2 பேர் எங்க போனாங்க? 2 பேர் எங்க போனாங்க? சர்ச்சுக்கு தான் போறாங்க. 2 பேரும் ஆலயத்துக்கு போறாங்க. 2 பேரும் கடவுளை தேடி போறாங்க. ஆனா போகிற வழியில ஒருத்தன் குற்றுயிரும் குலையுயிருமா கிடக்குறான். அவனுடைய உடலெல்லாம் காயம்,
இரத்த வெள்ளம், யாரும் உதவி செய்ய ஆள் இல்ல. அந்த நிலைமையில் அவன் கிடக்கிறான். ஆனா 2 பேரும் வந்தாங்க, தூரமா பார்த்தாங்க, நமக்கு எதுக்கு, நம்ம கடவுளை தேடுவோம் அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனால் அந்த பகுதி வழியாக ஒரு சமாரியன் ஒருவன் வருகிறார். அவனை பார்த்தாரு, மனதுருகினாரு, தூக்குனாரு, காயத்தை கட்டினாரு, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தாரு. அவனுக்கு ஆகிற செலவை கூட பொறுப்பெடுத்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். இவன் ஆண்டவர் சொன்னாரு, இங்க அன்பு எங்க இருக்கு, இங்க கடவுள் எங்க இருக்கிறாரு, கடவுள் எங்க இருக்கிறாரு சொல்லுங்க, கடவுள் எங்க இருக்கிறாரு? நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் அங்கே கடவுள் இருக்கிறார். கை தட்டுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் திருவிழா தயாரிப்பில் இருக்கிறோம். நல்ல ஒரு பாவ சங்கீதனம் இந்த 3 நாட்களும் தந்தை அவர்கள் ஆலயத்தினுடைய தலைவாசல் அமர்ந்திருப்பாங்க. நல்ல ஒரு பாவ சங்கீதனம் நாம் செய்து நாம் ஒரு ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால நல்ல ஒரு பாவ சங்கீதத்துக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். நல்ல ஒரு பாவ சங்கீதனம் பண்ணணும். நமக்கு எங்கெல்லாம் மனசுல கடவுளை விட்டு விலகி இருக்கிறோம், எங்கெல்லாம் நாம் தவறி இருக்கிறோம் என்பதை கண்டுபிடித்து நல்ல ஒரு ஒப்புரவு சாதனத்தில் நாம் பங்கெடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, நான் மீண்டும் வருகிறேன் கேள்விக்கு. கடவுள் எங்க இருக்கிறார் சொல்லுங்க. கடவுளை பார்க்க 2 பேர் போனாங்கல்ல, அங்க கடவுளை அவர் பார்த்திருப்பாங்களா சொல்லுங்க? பார்த்திருப்பாங்களா? 2 பேர் போனாங்கல்ல, கடவுளை பார்த்திருப்பாங்களா? நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு பல நேரங்களில் நாம் கடவுள் நம்பிக்கையில் இருக்கிறோம், கடவுளை அன்பு செய்வதாக நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் அதனாலதான் அடுத்து சொன்னாரு, நீ உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவன் மீதும் நீ அன்பு கூறுவாயாக. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. நீ உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருக்கிறவன் மீதும் நீ அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு காண்பிக்கிறார் அப்படின்னா, நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 34வது வசனம். நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். இயேசுடைய பிள்ளைங்க, இயேசுடைய சீடர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய இயேசுடைய சீடர்கள் இல்லைன்னா இயேசு பிள்ளைங்க அப்படின்னா யார் அப்படின்னா, இன்னைக்கு வேற மாதிரி ஒரு ட்ரெண்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னது? அந்நிய பாஷை பேசுறது, பரிசுத்த ஆவியில நிரம்பி கீழே குதிச்சு உழுறது, இல்லைன்னா எதையாவது சொல்லிட்டு எங்களுக்கு அந்த வரம் இருக்கு, இந்த வரம் இருக்கு, எதையாவது ஒன்று சொல்லி அவங்களா ஒரு கற்பனை உலகத்துல வாழ்றது. இது இல்லைங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசு இந்த உலகத்துல திருவாய் மலர்ந்து சொன்னாரு, எஸ் சீடன் அப்படின்னா உனக்கு ஒரு குவாண்டிட்டி, உனக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். என்னது சொல்லுங்க? என்னுடைய சீடன், நீ என்னுடைய சீடத்தி என்றால் உன்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு பண்பு என்னது? இயேசு சொல்றார், வாசிங்க அந்த யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரத்திலே 34வது வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவர் மற்றவரிடத்திலே அன்பு செலுத்துங்கள். அடுத்து சொல்றாரு, நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, பாருங்க, ஆண்டவருக்காக பணி செய்த புனிதர்களை திருச்சபை நமக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்காக இந்த உலகத்துல வந்தாங்க, அவங்க வாழ்க்கையில வாழ்ந்து காட்டிய முன்மாதிரிகளை திருச்சபை நமக்கு வெளிப்படுத்தும் அடையாளமாகத்தான் நம்முடைய ஆலயம் முழுவதும் கத்தோலிக்க ஆலயங்களிலே சுரூபங்கள் வைக்கப்பட்டுள்ளது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. நான் பாருங்க, இந்த வசனத்தை எடுக்கும் பொழுது நான் சிந்திக்கிறேன், கேரளாவில் நம்மளாம் குருசுமலைக்கு போவோம். அந்த குருசுமலைக்கு போனுடைய மலையாற்றூர் என்று சொல்லுகிற அந்த மலையாற்றூர், அதனுடைய ரெக்டர் ஃபாதராக 2018 இருந்த ஃபாதர் பேரு அருட்தந்தை சேவியர். பிரைஸ் தி லார்ட். என்ன பேரு? ஃபாதர் சேவியர்.
வாழ்க்கை அநேகருக்கு ஒரு பெரிய சாட்சி அனுபவம். ஏன் அப்படின்னா இந்த ரெக்டர் ஃபாதரான இந்த சேவியர் ஃபாதர் அங்க பணி அந்த பங்குல இருக்கும்போது ரொம்ப அன்பானவர், எல்லார்ட்டையும் நல்லா பழகுவார், எல்லாரையும் அன்பு செய்வார். ஆனா அங்க இருந்த அந்த கோயில் கணக்கு பிள்ளை கப்பியார் அப்படி சொல்றோம்ல, அந்த கோயில் கணக்கு பிள்ளை கொஞ்சம் வித்தியாசமானவர், குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர், வித்தியாசமா அவர் செயல்படுவார். அப்ப நிறைய பேர் சொன்னாங்க, இவர் ரொம்ப சரியில்லாம இருக்கிறான், இவனை முதல்ல எடுத்து மாத்துங்க, நீக்குங்க. அந்த ஃபாதர் அவருக்கு சொல்லி பார்த்தாரு, ஆலோசனை சொன்னாரு, ஆனா அவர் கேட்கல. ஒரு நாள் ஃபாதர் மற்றவங்க எல்லாம் சொல்றதுனால சரி இவருக்கு ஒரு வாரம் விடுப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தற்காலிகமாக அவரை இந்த கொஞ்ச நாள் வீட்டுல ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு அனுப்பிட்டார். இந்த கப்பியார் நல்லா குடிச்சாரு. குடிச்சிட்டு அவன் சிந்திச்சான், இந்த ஃபாதர் என்ன நீக்கிட்டாரு. கூட இருந்த குடிகாரெல்லாம் அவனுக்கு ஆலோசனை சொல்லி கொடுத்தான். இந்த ஃபாதர் மலையில போய் மலையாற்றூர்ல மேல உள்ள குருசு மலையில போய் பூசை வச்சுட்டு திருப்பணி நிறைவேற்றிட்டு அவர் வந்துகிட்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வந்து கொண்டிருந்த பொழுது இந்த கப்பியார் ஃபாதரை சந்திக்க நேரம் மேல போறான். உங்களுக்கு தெரியும், அங்க இருந்து நம்ம நடந்து மேல போகணும், மேல இருந்து கீழே நடந்தா வரணும். அப்படி வந்து கொண்டிருந்த பொழுது இந்த கப்பியார் அந்த கோயிலுடைய ஆலய பராமரிப்பாளர் அந்த ஃபாதரை கத்தியால் குத்தி கொடூரமாக கொன்று விட்டான். ஃபாதர் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்ட உடனே இது ஊர் மக்களுக்கு தெரிய வருகிறது. அந்த பங்கில் உள்ள எல்லா மக்களும் நம்முடைய ஃபாதர் சேவியர் கொல்லப்பட்டு விட்டார் என்பதை அவர்கள் அறிகிறார்கள். உடனே இதுக்கு காரணமான இந்த கப்பியாரையும் அவன் குடும்பத்தையும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஒரு குழு திரளுகிறது. ஆனால் இந்த செய்தி இந்த ஃபாதர் சேவியருடைய தாயாருக்கும் அவருடைய உடன்பிறப்புகளும் தெரிந்த உடனே அவருடைய தாயார் முதல்ல சொன்ன செய்தி என்னன்னா, நீங்க அந்த கப்பியாருடைய வீட்டுக்கு போய் பாதுகாப்புக்கு நில்லுங்கள், அந்த கப்பியாருடைய குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, ஏதோ ஒரு வேகத்துல செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த கப்பியாருக்கு அந்த கணக்கு பிள்ளையுடைய வீட்டுக்கு அந்த தாயானவள் அங்க தன்னுடைய மகன்களை அனுப்புகிறார். அதோடு முடியல, ஃபாதருடைய அடக்கம் முடிகிறது. அதுக்குள்ள காவல்துறையினர் அந்த கணக்கவரை அரெஸ்ட் பண்றாங்க. பிரியமானவர்களே பாருங்க, இந்த தாயானவள் அந்த குடும்பத்தை போய் சந்திக்கிறார். தாய் மட்டும் இல்ல, அவருடைய சகோதர அவருடைய உறவுகள் எல்லாம் போறாங்க. போனா அந்த தாய் அந்த அம்மா நடுங்கிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு தன்னுடைய குடும்பத்துக்கு என்ன ஆகுமோன்னு அந்த தாய் சொன்னாங்க, ஃபாதருடைய அம்மா, மகளே, நான் என் மகன் சேவியர் கொல்லப்பட்டிருந்தாலும் என்னுடைய மகனை கொல்ல காரணமான உன்னுடைய மகனும் எனக்கு ஒரு மகனை போலத்தான் இருக்கிறான். நான் அவனை அன்பு செய்கிறேன், உன்னையும் நான் அன்பு செய்கிறேன். உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பும் உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நாங்கள் செய்து தருகிறோம் என்று தங்கள் அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார்கள். கைத்தட்டுங்கப்பா. பிரியமானவர்களே, இயேசுடைய சீடத்துவம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல உங்களை என்னை அழைத்தது எதுக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்மளாம் நிறைய என்னெல்லாமோ கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாம பரிசுத்த ஆவியானவரை பத்தி என்னெல்லாமோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கடவுளின் ஆவி நமக்குள் என்ன கொண்டு வருகிறார் என்றால் சிநேகம். என்னது? சத்தமா சொல்லுங்க, என்னது? ஆண்டவர் அன்பை கொடுக்கிறார். தெய்வம் சிநேகத்தை கொடுக்கிறார். கடவுள் நம் ஒவ்வொருவருடைய இருதயங்களுக்குள்ளும் அன்பை பொழிகிறாருங்க. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோம், கடவுள் இந்த உலகத்தில் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் சிநேகத்தை, தன் அன்பை, இயேசு தன் அன்பை நமக்கு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல வாய்த்தர் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியப்பட்ட சகோதரியே, சகோதரனே, உனக்குள் தெய்வம் சிநேகத்தை கொடுத்திருக்கிறார். நான் சொன்னேன், ஃபாதர் சேவியர் அவர் கொல்லப்பட்டார். ஆனால் அவளுடைய தாயோட இருதயம் எங்க இருந்துச்சுன்னா, என் மகன் கொல்லப்பட்டாலும் என் மகன் வாழ்ந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக. அந்த கிறிஸ்துவுடைய அடிச்சுவடு என்ன தெரியுமா? கிறிஸ்து என்னை அன்பு செய்தது போல நானும் அவனை அன்பு செய்யணும். இங்க இருக்கிற நம்மில் ஒவ்வொருவருக்குள்ளும் கடவுள் இன்னைக்கு தேவையான ஒன்றை வைக்கிறார். அது என்னன்னா, நீ என்னுடைய சீடத்தி, நீ என் சீடன் என்றால் யார்? பழி வாங்குறவன் கிடையாது.
நீ பாருங்க, நம்ம அந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கையில யாரை பார்த்தாலும் எல்லா இடத்துலயுமே நான் பாக்குறேன், ஒரே இந்த வாழ்க்கையில பழிக்கு பழி, போட்டிக்கு போட்டி, பொறாமை, எரிச்சல், காய்மகாரம், யாருமே வேண்டாம்னு எல்லாரையும் உதறி தள்ளிட்டு வாழ்ற ஒரு வாழ்க்கை. ப்ளீஸ் தயவு செய்து சொல்றேன், கடவுள் நம் உள்ளத்தை அன்பினால் நிரப்புகிறார். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேருக்கு உங்களுக்கு தேவை? காசா, பணமா, இல்ல அன்பா? காசு பணம்லாம் இருக்கும், ஆனா அன்பு மட்டும்தான் உங்களை வாழ்க்கையை பூர்ணப்படுத்தும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பாருங்க, எடுத்து வாசிங்க தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியின் கனியோ அன்பு. சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை குறிச்சு சொல்லுங்க, ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்றால் முதல்ல உங்கள்கிட்ட வெளிப்படுத்துறது அந்நிய பாஷையா? சொல்லுங்க. தக்கடா புக்கடான்னு எதையாவது பேசிட்டு போறதா? இல்ல. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்குள்ள என்னது? சத்தமா சொல்லுங்க. உங்களுக்குள்ள வெளிப்படக்கூடியது என்னது? அன்பு. ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு போறது இல்ல, நான் ரொம்ப பக்திமான் அப்படி காமிக்கிறது இல்ல. எதுனா அன்புதான். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் கனியோ, எல்லாரும் எடுத்து வாசிங்க. பரிசுத்த ஆவியின் கனியோ அன்பு. அப்ப அன்பு இருந்தாதான் அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லாம் உள்ள வரும். அப்படிதானே? சொல்லுங்க. முதல்ல என்ன வரணும்? சத்தமா சொல்லுங்க. என்ன வரணும்? அன்பு வரணும். அன்பு இல்லைன்னா அதுக்கப்புறம் சமாதானம், சந்தோஷம் எல்லாம் அதுக்குள்ள இடமே இல்லை. அன்பு இல்லாத இருதயத்துல, அன்பு இல்லாத மனிதனுக்குள்ள என்னங்க மகிழ்ச்சி வரும்? அன்பில்லாத மனிதனுக்குள்ள எப்படி சமாதானம் வரும்? அன்பில்லாத மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்ப தெய்வம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் அன்பை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால பாருங்க, எடுத்து வாசிங்க தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 13:1-3 வரை இந்த வசனம் நமக்கு தெரியும், ஆனா இதனுடைய ஒரு அழகான பகுதி நமக்கு சொல்லப்படுகிறது. வாசிங்க பாப்போம். நான் மானிடரின் மொழியில் பேசினாலும், மானிடர் மொழிகளிலும் வானதுதர் மொழியில் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் இருப்பினும், மறைபொருள் அனைத்தையும் அறிந்துள்ளவனாய் இருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெற செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையேல் ஒன்றுமில்லை. என் உடைமையெல்லாம் நான் வாரி வணங்கினாலும், என் உடலையே சுட்டரிப்பதற்காக ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையேல் ஒன்றுமே இல்லை. கை தட்டுங்க பாப்பா. பிரைஸ் தி லார்ட். கையில வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு என்னெல்லாமோ இருக்கலாம், வர இருக்கலாம், அது இருக்கலாம், இது இருக்கலாம், அது பிரசங்கம் பண்ணக்கூடிய இது இருக்கலாம், என்னங்க இருக்கு? எல்லாமே இருந்து என்ன இல்லை? சொல்லுங்க. எல்லாமே இருக்கானா என்ன இல்லை? நல்லா சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் இந்த வசனத்தை காமிச்சார் தெரியுமா? இன்னைக்கு உலகத்துல, இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கும் சரி அன்னைக்கு இயேசு சாமி சொன்னாரு. வாசித்து பாருங்க, ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். உங்களை வேதாகமத்தை தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி எடுத்து வாசிங்கப்பா. மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாமா? மத்தேயு நற்செய்தி 7:21. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வது இல்லை. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. என்ன நோக்கி ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றவன்லாம் விண்ணரசுக்குள்ள என்ன செய்ய மாட்டான்? போக மாட்டான். என்ன பார்த்து ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்ற எல்லாரும் பரலோகத்துக்கு, விண்ணரசுக்கு போவது இல்ல. இன்னைக்கு பாருங்களேன், ஆண்டவர் பேர்ல நிறைய காரியங்கள் நடக்குது. எல்லா ஜெப கூட்டங்கள், என்ன வழிபாட்டு தலங்கள், பைபிள் எல்லாமே இருக்குது. ஒரு காலத்துல ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இப்போ
சொல்லுங்க. ஜெப கூட்டத்துக்கு பஞ்சம் இருக்கா? பேசுங்க. ஜெப கூட்டத்துக்கு பஞ்சம் இருக்கா? இல்ல. ஏதாவது எந்த சேனலை திறந்தாலும் ஏதாவது ஒரு டிவில இயேசு நல்லவர் அப்படின்னு யாராவது சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் ஏதாவது ஒரு விதத்துல கடவுள் பேர்ல ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னைய நோக்கி நீ ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிடுற, ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறதுனால நீ எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன் அப்படி ஆண்டவர் சொன்னாரு? சொல்லுங்க, ஏன் அப்படி சொன்னாரு? பைபிள் தான் சொல்லுது. எரேமியா 33:3 என்ன சொல்லுது? என்னிடம் மன்றாடு, நான் உனக்கு பதில் தருவேன். அப்படிதானே சொல்றாரு. என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு நான் பதில் தருவேன். யாரு கூப்பிடணும்? யாரு கூப்பிடணும்? ஆண்டவரை. யார் கூப்பிடணும்? நான் தான் கூப்பிடணும். கரெக்ட், நான் தான் கூப்பிடணும். பிரைஸ் தி லார்ட். நான் தாங்க கூப்பிடணும். ஆனா நான் யாரு? ஒரு கேள்வி கேளுங்க, நான் யாரு? சிஸ்டர் நீங்க யாரு? பிரதர் நீங்க யாரு? தங்கச்சி நீங்க யாரு? இந்த ஆலயத்தில் இந்த நாளிலே அமர்ந்திருக்கிற பிரசங்கிக்கிற என்னை உங்களையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ யாரு? நான் தான் கூப்பிடணும். வெரி குட், அழகா அம்மா சொன்னீங்க. ஆனா நான் யார்? இந்த கேள்வி இன்னைக்கு தயவு செஞ்சு நீங்க உங்களுக்குள்ள நீங்க கேளுங்க, நான் யாரு? நான் ஒரு காயின். நான் யாரு? சொல்லுங்க, நான் யாரு? பேசுங்க, நான் யாரு? காயின். நான் யாரு? காயின். நான் ஒரு காயினாக இருந்து கொண்டிருக்கிறேன். ஏன் இந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்? நான் இந்த பகுதி சொல்றேன்னா, நீங்க நம்ம பாருங்க, நீங்க வாசிங்க. காயின் அப்படின்னா அர்த்தம் என்ன சொல்லுங்க? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியணும். வாசிங்க. தொடக்க நூல் எடுத்துக்கொள்ளுங்கள். தொடக்க நூல், ஆதியாகமம். ஆண்டவர் இந்த வார்த்தையின்படியாக நமக்கு அழகான ஒரு பகுதியை காண்பிக்கிறார். வாசிங்க பாப்போம். தொடக்க நூல் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 4ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆதாம் தன் மனைவி ஏவாளுடன் கூடி வாழ்ந்தான். அவள் கருவுற்று காயினை பெற்றெடுத்தாள். அவள் ஆண்டவர் அருளால் ஆண் மகன் ஒருவனை நான் பெற்றுள்ளேன் என்று சொல்லி அவனுக்கு காயின் என்று அவள் பெயர் வைக்கிறாள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. யாருடைய அருளால பெத்த? சொல்லுங்க. முத மகனை பெக்குற அந்த உலகத்துல ஒரு தாயின் கர்ப்பத்திலிருந்து முதலாவது வந்தவன் யாரு? சொல்லுங்க, யாரு? அப்ப அவன் காயினை பெத்த உடனே ஏவாள் சொன்ன வார்த்தை என்ன? தெய்வத்தின் அருளால் நான் ஒரு மகனை பெற்றேன் என்று அவனுக்கு காயின் பெயர் வைக்கிறான். ஆனா கேளுங்க, கடவுளுடைய அருளால் பெற்றவன் எப்படி இருந்தான்? கடவுளுடைய அருளால் பிறந்தவன் இந்த உலகத்தில் எப்படி இருந்தான்? சொல்லுங்க, எப்படி இருந்தான்? நீங்க பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க, தயவு செய்து எடுத்து வாசிக்க வேண்டும். 1 யோவான். நல்லா கவனிக்கணும். புரியுதா? புரியுறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க பாப்போம். 1 யோவான். யோவான் எழுதிய முதல் திருமுகம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது நமக்கு தெளிவான ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசுவே புகழ், மரியே வாழ்க. 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க பாப்போம். காயினை போல் நீங்கள் இராதீர்கள். சொல்லுங்க, யார மாதிரி இருக்க கூடாது? சிஸ்டர், பிரதர் கவனிக்கணும். நான் உங்கள்ட்ட ஒரு வார்த்தையை, ஒரு அழகான கேள்வி கேட்டேன். நீங்க யாரு? அம்மா சொன்னாங்க, நாங்க தான். யாரு? நான் தான் சொல்லணும். ஆமா, நீங்க யாரு? நான் யாரு? நான் யாரு? கடவுளுடைய அருளை பெற வந்திருக்கேன். ஆலயத்துக்கு எதுக்கு வர்றோம்? சொல்லுங்க. ஆலயத்துக்கு எதுக்கு வர்றோம்? சொல்லுங்க. நம்ம சீரியல் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கலாமே, நம்ம எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கலாமே. ஏன் நமக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கோம்? கடவுள் என் மேல இறக்கம் வைக்கணும், ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவருடைய அருள் எனக்கு என் குடும்பத்துக்கும் வேணும். நிச்சயமா கடவுளுடைய அருளால் பிறந்தவன் தான் காயின் என்று அன்னைக்கு ஏவாள் பெயர் வைக்கிறார். ஆனா அந்த கடவுளுடைய அருள் பெற்றவன் என்று சொல்லப்பட்ட காயினை போல்
நீங்கள் இராதீர்கள் என்று ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஏன் அப்படி போட்டிருக்கு தெரியுமா? வாசிங்க, தயவு செய்து எடுத்து வாசிங்க. ஏனெனில் அவன் காயினை போல இராதீர்கள், அவன் தீயோனை சார்ந்தவன். யாரை சார்ந்தவன் சொல்லுங்க? அவன் யாரை சார்ந்தவன்? தங்கச்சி, அவன் யாரை சார்ந்தவன்? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, நீங்க யாரை சார்ந்திருக்கீங்க? தமிழ் அழகா ஒன்று சொல்லுவாங்கல்ல, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லுங்க. அப்படித்தானே சொல்லுவீங்க. டேய், நீ உன் நண்பனை காமிடா, நீ யாருன்னு நான் சொல்லுவேன்னு சொல்றோம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கேட்போம், நான் யாரை சார்ந்திருக்கிறேன்? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்துவை நான் அறிந்துள்ளேனா? கிறிஸ்து வழியாக என் மீது கிறிஸ்து தன்னுடைய தூய ஆவியின் வழியா வல்லமையால் என்னை அன்பினால் நிரப்பினார் என்றால் நான் யாரை சார்ந்திருக்கிறேங்கிறது எனக்கு தெரியணும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக தொழுநோயாளிகளை பராமரிக்க வந்த ஒரு ஆஸ்திரேலியாவை சார்ந்த ஒரு நல்ல மனிதர். அவர் பேர் என்னது? கிரகம் ஸ்ட்ரெயின். அப்படிதானே? கிரகம் ஸ்ட்ரெயின் தானே? அந்த கிரகம் ஸ்ட்ரெயின் அவரையும் அவருடைய 2 மகன்களும் ஒரு பகுதியில் போய் ஏழைகளுக்கு உதவி செய்ய போயிட்டு அவர்கள் வருகிறார்கள். வரும்பொழுது அவருடைய வாகனத்தை மறித்து அவர்களை துன்புறுத்தி உள்ளே பூட்டி தீ வைத்து எரித்து கொன்றார்கள். உலகம் முழுவதும் இந்த செய்தி போச்சு. உலக நாடுகள் அதை கண்டிச்சது. எத்தனையோ பேர் அதுக்கு ஒரு இதா எழுதினாங்க. பல பேர், ஏன் நம்மில் கூட பல பேருக்கு அந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கும். நமக்குள்ள கூட ஆண்டவா நீ எங்க இருக்க, அவன் கண்ணெல்லாம் அவிஞ்சு போட்டும் அப்படின்லாம் கூட நமக்கு தோணி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவங்களை இப்படி கொடுமைப்படுத்துறாங்களே அப்படின்னு இப்ப கூட பார்த்தா கிறிஸ்தவ போதகருடைய வாயை கையங்காலம் கட்டி வாயில சாணி எல்லாம் அள்ளி வச்சு என்னெல்லாம படுத்துறாங்க. உடனே நமக்கு தோணுது அவங்களாம் அழிஞ்சு போகணும். இல்லைங்க, கிறிஸ்து இந்த உலகத்தில் உங்களை என்னை தூண்டுகிற தூண்டுதல் என்ன தெரியுமா? உன்னை துன்புறுத்துகிறவரை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். கை தட்டுக்கப்பா. உங்களை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க. உங்களை துன்புறுத்துகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. ஐயோ, நம்மளை இப்படி துன்புறுத்துறாங்க, நம்மளை இப்படி பண்ணிட்டாங்க. இதுக்கு இல்லைங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை எங்க இருக்கிறது என்றால், அந்த கிரகம் ஸ்ட்ரெயின் அவருடைய மனைவி அவருடைய அடக்க அந்த ஆராதனை பல செய்தியாளர்கள் வந்து கேட்டாங்க, உங்களுடைய கணவரையும் உங்கள் பிள்ளைகளையும் இப்படி கொடூரமாய் கொன்றிருக்கிறார்களே, நீங்கள் அவர்களுக்காக என்ன சொல்ல போகிறீர்கள்? அந்த அம்மா சொன்னாங்க, அவர்கள் என்னுடைய சகோதரர்கள். இயேசு என்னை மன்னித்தது போல நான் அவர்களை மன்னிக்கிறேன். நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் அவர்கள் விடுதலை அடைய மன்றாடுகிறேன். அவர்கள் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ நான் ஜெபிக்கிறேன். வேற எந்த சாபமும் போடல, எந்த பழிப்புரையும் சொல்லல. பாருங்க, அது மட்டும் இல்ல, அவருடைய சின்ன மகள்கிட்ட கேட்டாங்க. இப்ப சமீபத்தில் கூட அந்த பொண்ணுகிட்ட கேட்டாங்க, உங்கள் தகப்பனாரையும் உங்கள் சகோதரியையும் கொன்றவர்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் அவர்களை அன்பு செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க நம்ம பாருங்க, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம் எல்லாம் இன்னைக்கு வர நமக்கு நினைவுல இருக்கு. செத்து போன மாமியாரை மறக்க முடியல. இன்னும் அப்பப்போ கல்லறையில இருந்து எழுப்பி திட்டிக்கிட்டே இருக்கிற அம்மாலாம் இருப்போம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே, என் குடும்பத்தை கெடுத்துட்டாங்களே, என் வாழ்க்கையை அழிச்சிட்டாங்களே, இப்படி நம்மில் எத்தனையோ பேர் புலம்பிக்கிட்டு தூக்கத்தை இழந்து போய் உட்கார்ந்துருக்கோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, ஏங்க மன அழுத்தம், ஏன் டிப்ரெஷன், ஏன் தனிமை, ஏன் யாரு கூட பேச மாட்டேங்கிறீங்க? எதுக்காக இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட துயரமான நிகழ்வுன்னா, நமக்குள் என்ன இல்ல? தெய்வ சிநேகம் இல்ல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நமக்குள்ள என்ன இல்ல? தெய்வ சிநேகம் இல்ல. பிரைஸ் தி லார்ட். அப்ப கடவுள் நமக்கு பாருங்க, என்னை நோக்கி நீ ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறதுனால எங்க போக மாட்ட? மோட்சத்துக்கு
போக மாட்டேன். அப்ப இயேசு என்ன சொல்றாரு, படிங்க, நீங்க இப்ப காயினை சார்ந்த, ஏன் இந்த வசந்தம் வந்துடக்கூடாது, காயினை சார்ந்தவனாக நீங்க இராதீங்க. காயின் தீயோனை சார்ந்தவன், ஏனெனில் தன் சகோதரனை கொலை செய்தான். எதற்காக அவன் கொலை செய்தான்? அவன் செயல்கள் தீயவனவாய் இருந்தன, அவன் சகோதரனுடைய செயல்கள் நேர்மையாய் இருந்தன. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, கடவுள் பிள்ளைங்க, ஆண்டவரை தேடுறோம், எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் சரிங்க. ஆனா நம்முடைய செயல் எப்படி இருக்குது? நம்முடைய வாழ்க்கையில் அன்புடைய பிரமாணம், அன்பு கட்டளைகள் நமக்குள்ள செயலாற்றுகிறதா? எனக்கு பிரியமானவர்களே, அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க காயின மாதிரி இருக்காதீங்க, ஏன்னா அவன் அழகையை சார்ந்தவன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப என்னை நோக்கி ஆண்டவரே 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 கூப்பிடுறது என்னெல்லாம் நீ பண்ணாலும் சரி, என்ன இல்ல, கடவுளுடைய கட்டளை. சொல்லுங்க, யாருடைய கட்டளை? இயேசுவோட கட்டளை என்னது? நான் உங்கள் மீது அன்பு கூர்ந்தது போல். சொல்லிருங்க, நான் உங்க மேல அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொண்டிருக்க வேண்டும். அன்பு இல்லாம நம்ம கத்துற கத்தல், அன்பு இல்லாம இந்த பலிபீடத்துக்கு முன்னால வந்தா இயேசு என்ன சொன்னாரு? மத்தேயு நற்செய்தி எடுத்து வாசிங்க, கொஞ்சம் குறிப்புக்காக வச்சுக்கொள்ளுங்க. மத்தேயு நற்செய்தி தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க பாப்போம். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 23வது வசனம் பாருங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்திலே செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் மனத்தாங்கள் ஏதாவது இருக்குமென நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்துக்கு முன்னால உங்க காணிக்கையெல்லாம் வைத்து விட்டு என்ன செய்யுங்க? காணிக்கையை வச்சுட்டு நீங்க போய் அவங்களோட என்ன செய்யுங்க? முதல்ல சரி செய்து கொள்ளுங்க, சமாதானம் செய்து கொள்ளுங்க, உங்க அன்பை புதுப்பித்துக் கொள்ளுங்க, உங்க உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்க. நீங்க இந்த உலகத்துல வாழ்கிற அந்த அடையாளமே அன்புதான். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அந்த அன்புதாங்க முக்கியம், அன்புதான் முக்கியம். எனக்கு என்னுடைய அருமை தந்தை ஜி ஜோசப் ரொம்ப பிடிக்கும். எதுல தெரியுமாங்க? லைன்ஸ்டவுன்ல, வீரபாண்டியப்பட்டினத்துல, ஒவ்வொரியில அவங்க இருந்த தட்டார் மடம், இதெல்லாம் நான் பார்த்தது. பாருங்க, ஃபாதர் ஏழைகளோடு நல்லா பழகுவார். பிரைஸ் தி லார்ட். எளியவர்களோடு பழகுவார், ஏழைகள் வீட்டுக்கு போவார், எல்லாருக்கும் நல்லா செய்வாருங்க. ஆனா அவருக்கு ஒரு நாள் நிறைய துன்பங்களை கொடுப்பாங்க. ஆனா அவர் பாத்தீங்கன்னா நிக்க வச்சு மொட்டைக்காடி தாசி போட்டு அவரை வேதனைப்படுத்தி அவரை பல விதத்துல திட்டுவாங்க சிலர்லாம். நான் கண் கூட பார்த்தனால சொல்றேன். ஆனா பாத்தீங்கன்னா அடுத்த நாள் அதே மனுஷனை பார்த்தா அவர் சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பார். பிரைஸ் தி லார்ட். கூப்பிட்டு பேசுவாருங்க. திடீர்னு பதில் சொல்லுவாங்க சிலர். எனக்கு தோணும், எனக்கு நான் அப்போ அவர் ஃபாதர் கூட இருக்கும்போது எனக்கு தோணும், இவனுக்குலாம் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா? குரு சாபம். சொல்லுங்க, அப்படிதான் என்ன சொல்லுவீங்க? குரு சாபம், குல நாசம். அது மாதிரி எனக்கு அன்னைக்கு தோணும், என்ன தோணும்? நம்ம சாமியார் என்னையா பண்ணாரு, இப்படி திட்டிட்டு போறான், இவன்லாம் நல்லாவே இருக்க கூடாது அப்படின்னு தோணும். அதுக்கு ஏத்த மாதிரி அவன் பைக்ல இருந்து கீழே விழுந்துருவான், திடீர்னு அவன் வீட்டுல ஏதாவது நடந்துடும். என் மனசுல தோணும், செஞ்சாம்ல ஆண்டவர் வச்சு செஞ்சிட்டாரு அப்படின்னு தோணும். என்ன கூப்பிட, டே வாடா கிளம்புடா அப்படிம்பாரு. போனா யார் திட்டினானோ அவன் வீட்டுல உட்காந்து போய் அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவனுக்கு ஜெபம் பண்ணிட்டு பாருங்க. நான் உண்மையிலே சொல்றேன், ஃபாதர் அவனுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு, அவன் அழுதுகிட்டு இருப்பான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, துரோகம் செய்தவர்களுக்கும் தீமை செய்தவர்களுக்கும் நாம் நன்மையை கொடுக்கிறோம் பாத்தீங்களா? அன்பு செய்யறோம் பாத்தீங்களா? உங்களை ஏமாத்தினவங்களுக்கு நீங்க கொடுக்கிற ஒரு பெரிய தண்டனை என்ன தெரியுமா? லவ், அன்புதான். பிரைஸ் தி லார்ட். உங்க பிள்ளைங்க சிலத்துல உங்களை காயப்படுத்திடலாம், உங்க பெற்றோர் உங்களை காயப்படுத்திடலாம், உங்க மனைவி காயப்படுத்திடலாம், உங்களுடைய கணவர் உங்களை காயப்படுத்திடலாம். நீங்க அதுக்கு பதிலுக்கு செஞ்சிடாதீங்க. நீங்க செய்ய வேண்டிய என்ன தெரியுமா? அன்பு. ஏசு இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் என்ன செய்யணும்? அன்பு செய்யுங்கப்பா.
பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல நல்லா கை கொண்டு சொல்லுங்க, அன்பு செய்ய இன்று ஆண்டவர் உங்களுக்கு, நல்லா சொல்லுங்க, அன்பு செய்ய இன்று ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத் தருவாராக. ஒரு நிமிஷம் முழங்கால் படியிடு, கண்களை மூடுங்க. இந்த பகுதியினுடைய முதல் பகுதி நான் அடுத்த ஒரு சில நிமிடங்கள் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒரு நிமிஷம் முழங்கால் போடுங்க. நீங்க இன்னைக்கு வரும்பொழுது பிரியமானவர்களே, உங்க மனசுல யார் மேலெல்லாம் மனஸ்தாபங்கள் இருக்கிறதோ, கண்டிப்பா எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். எல்லாருக்குள்ளயுமே யார் மேலேயாவது ஏதாவது ஒரு மனஸ்தாபம், யார் மேலேயாவது நமக்கு மனத்தாங்கள் இருக்கும். இந்த பலிபீடத்துக்கு முன்னால நிக்கிறீங்க, ஆண்டவருக்கு முன்னால் நம்ம நிக்கிறோம். இன்னைக்கு நம்ம மனசுல, ஐயோ எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே, என்னை இப்படி ஏமாத்திட்டாங்களே, என்னை இப்படி கொடுமைப்படுத்திட்டாங்களே, என்னை அள வச்சுட்டாங்களே, என்னை இப்படி துயரமா என் வாழ்க்கைய அழிச்சிட்டாங்களேன்னு சொல்லி சிலரை குறித்து நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் இந்த நாள்ல, இந்த 3 நாள் இந்த காரியத்தை குறித்து பேசணும் அப்படின்னு அவருடைய வசனத்தை அவர் அனுப்பிய பொழுது, முதல்ல நம்முடைய இருதயம் எதனால நிரம்பணும் சொல்லுங்க? எதனால நிரம்பணும்? நம்ம இருதயம் அன்புனால நிரம்பணும். சிஸ்டர், பிரதர், அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்துல வெறுப்ப, நம்ம இருதயத்துல தேவையில்லாத காரியங்களை நம்ம உள்ள தூக்கி சுமக்க ஆரம்பிச்சோம்னா அது நமக்கு பலவிதமான வேதனைகளை, அது நடைபெணமான வாழ்க்கை. அநேகர் நீங்க பாருங்க, அப்படியே கடந்த காலத்துல நடந்த சம்பவங்களை தூக்கிக்கிட்டே நடக்கிறாங்க. என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை வெறுத்துட்டாங்க, என்னை கைவிட்டுட்டாங்க, என்னை அள வச்சுட்டாங்க, என்னை பழி வாங்கிட்டாங்க, என்னைய எனக்கு நிந்திச்சிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க. இப்படியே தான் நம்ம பல பேர் அப்படியே நடந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இப்படி இருக்காதப்பா, உன் இருதயம் இன்னைக்கு அன்புனால நிரப்பப்படணும். உன் இருதயம் அன்புனால நிரப்பப்படணும். எனக்கு மிகவும் பிரியமான சகோதரியே, உன் இருதயத்தில் உள்ள ஏமாற்றத்தெல்லாம் இயேசுட்ட கொடு. உன் இருதயத்தில் உள்ள அந்த ஏமாற்றத்தெல்லாம் ஆண்டவர்ட்ட கொடு. ஆண்டவரே, நான் பகையோட என் வாழ்க்கையில இருந்துடக்கூடாது, நான் வெறுப்போட இருந்துடக்கூடாது. சில நேரங்கள்ல வயதான பெற்றோர், சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல தாம் பிள்ளைகள் செய்ததெல்லாம் சொல்லி சொல்லி அழுவாங்க, கண்ணீர் விடுவாங்க. என் பையன் எப்படியெல்லாம் வளர்த்தேன், என் பையன் என்னை ஏமாத்திட்டான், என் பொண்ணு என்னை ஏமாத்திட்டா, என்னை அடிச்சுட்டாங்க, என்னை காயப்படுத்திட்டாங்க. சில பெற்றோரை குறித்து பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்க அப்பா அம்மா என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொன்னாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க. உடன்பிறப்புகள் ஒருவரை ஏமாற்றி இருக்கலாம். சில வேதனையான சம்பவங்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கலாம். சில நேரங்களில் கணவன் மனைவி கடையில, நான் என் கணவனை எவ்வளவு நேசிச்சேன், ஆனா என் கணவன் ஏமாத்திட்டாரே, என் மனைவி என்னை ஏமாத்திட்டாளே, இந்த நினைவிலேயே அநேகர் அழுது கொண்டிருக்கலாம். எனக்கு பிரியமான என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, இயேசு உன்னை தேடி வருகிறார். இயேசு உன்னை தேடி வருகிறார். இயேசு உன்னை தேடி வர்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அன்பு செய்யறப்பா, நான் உன்னை அன்பு செய்யறேன். நான் உன்னை அன்பு செய்வது போல நீ அன்பு செய்யணும். உன் ஏமாற்றங்கள், உன் துக்கங்கள் எல்லாம் ஒப்புக்கொடு. 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என்னை ஏமாற்றியவர்கள், புறக்கணித்தவர்கள், சபித்தவர்கள், பழி வாங்கினவர்கள், ஒதுக்கி தள்ளினவர்கள், ஏமாற்றியவர்கள், தோல்வியை நான் சந்திக்கும்படி என்னை, என் குடும்பத்தை வேதனைக்குள் நடத்தினவர்கள், இல்லாது பொல்லாது சொன்னவர்கள், அவர்களை நினைக்கும் பொழுது எனக்குள் ஏற்படுகிற மன உளைச்சல்கள், மனபாரங்கள், மன்னிக்க முடியாத மனநிலைகள் அனைத்தையும்
குணப்படுத்தும் இயேசுவே, உம் தெய்வீக அன்பினால் என் உள்ளத்தை நிரப்பும் இயேசுவே, உம் தெய்வீக அன்பினால் என் உள்ளத்தை நிரப்பும் இயேசுவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அன்பு செய்யணும். ஆமென். நீங்க உங்களுக்கு தேவை என்னது சிஸ்டர்? உங்களுக்கு தேவை என்னது? அன்பு. அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தை படிக்கும்போது நான் உங்களுக்காக காண்பிக்கிறேன், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் 4 20 வசனம் வாசிக்கிறீங்களாப்பா? 1 யோவான் 4 20 வசனம் வாசிங்க. 1 யோவான் 4:20 படிங்க பாப்போம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண்முன்னே உள்ள சகோதர சகோதரியிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த, சொல்லுங்க, அன்பு செலுத்த. நல்லா புரிஞ்சுக்கோ. கடவுளிடம் அன்பு செலுத்துறதா சொல்றாங்க. ஆனா கடவுளின் சாயலாக கடவுள் நம்மோடு வாழும்படி நமக்கு கொடுத்த உறவுகளை நாம் என்ன செய்யறோம்? வெறுக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்துல நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அற்புதமாக சில காரியங்களை காண்பிக்கிறார். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க பாருங்க, பைபிள்ல இயேசு கிறிஸ்துவை, இந்த உலகத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவனை பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்னையே வெறுத்தாங்க. பிரைஸ் தி லார்ட். என்னையவே. நீங்க யோவான் செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. யோவான் செய்தியில ஆண்டவர் சொல்றார், தயவு செய்து வாசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 17ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிங்க. 14 முதல் வாசிக்கலாம் பாப்போம். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன், நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உலகம் அவர்களை. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னை எல்லாரும் இருக்கிறாங்க, நான் அன்பு செய்யறேன், நான் அவங்கள தேடி போனேன், அவங்கள்ட்ட பேச மாட்டேங்கிறாங்க, நான் அவங்களை என்ன புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறாங்க, என் கணவர் புரிஞ்சுக்கல, என் பிள்ளைங்க புரிஞ்சுக்கல, இப்படி எல்லாம் சொல்றோம்னா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் நானும் ஒரே ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்னது? அன்புதான். இயேசு எல்லாரையும் அன்பு செய்தார். அல்லேலூயா. ஆனா இயேசுவுக்கு கிடைச்சது என்னது? சொல்லுங்க, இயேசுவுக்கு கிடைச்சது என்னது? பிரதிபலன் என்னது? சொல்லுங்க, என்ன பலன் கிடைச்சது? வெறுப்பு தான் இயேசுவுக்கு கிடைச்சது. பரிசேயர்கள் வெறுத்தார்கள், சதிசேயர்கள் வெறுத்தாங்க, அங்குள்ள எல்லாரும் வெறுத்தாங்க. எல்லாரும் அவரை வெறுக்கிறான், ஆனா அவர் அன்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு தேவை உங்களை வெறுக்கிறவர்கள். புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய ஜெபத்தில் அழகா இருக்கும், இறைவா என்னை சமாதானத்தின் தூதனாக மாற்றியர்கள். எங்கே வெறுப்பு இருக்கிறதோ அங்க நான் யாரா இருக்கணும்? சொல்லுங்க, எங்க வெறுப்பு இருக்குதோ அங்க நான் யாரா இருக்கணும்? அன்பு. பிரைஸ் தி லார்ட். எங்க வெறுப்பு இருக்கோ அங்க நான் யாரா இருக்கணும்? அன்பு. அன்பு. நான் தான் இந்த உலகத்துல இயேசுடைய அன்பை கொண்டு வரக்கூடியவன். நம்ம ஒவ்வொருவரும் அன்பை இந்த நாளிலே கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவ கடவுளை அறிந்திருப்பதாக சொல்லிக்கிட்டு, கடவுள் இருக்கிறார்னு சொல்லிட்டு அன்பு செய்யலன்னா அவன் யாருன்னா பொய்யன். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் 4 வசனம். 1 யோவான் 4 வசனம் 7 இருந்து படிங்க. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம்
எல்லாரும் சொல்லுங்க, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. கை தட்டுங்க பாப்போம். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு, சொல்லுங்க, அன்பு எங்க இருந்து வருது? சொல்லுங்க, அன்பு எங்க இருந்து வருது? அன்பு யார்கிட்ட இருந்து வருது? அப்படின்னா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் அன்பு என்பது எங்க இருந்து வருது? அப்ப நாம பாக்குற அன்புலாம், சொல்லுங்க, இந்த சாக்லேட் அன்பு, ரோஜா பூ அன்பு, ஐ லவ் யூ, இதெல்லாம் எங்க இருந்து வருது? சொல்லுங்க. நீங்க பாக்குற இந்த உலகத்துல எல்லாமே அன்பு, எல்லாமே அன்பு, யாரை பார்த்தாலும் அன்பு. இந்த உலக அன்பு, பிரைஸ் தி லார்ட், காமத்தின் அன்பு, என்னெல்லாமோ இருக்குது. ஆனா கடவுளுடைய அன்பு வேற, உலகத்தோட அன்பு வேற. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேற சொல்லுங்க அல்லேலூயா. கடவுளுடைய அன்பு, நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டு இருக்கிறோம் என்றால் அங்கே கடவுள் நம்மோடு இருக்கிறார். அன்பு எங்க இருந்துனா கடவுளிடமிருந்து வருகிறது. அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? பகைவரையும் நேசிக்கும் அன்பு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பகைவரையும் நேசிக்கிற அன்பு, இல்லாது பொல்லாது சொன்னவனை அன்பு நேசிக்கிற அன்பு. அப்ப பிரியமானவர்களே, கடவுளிடமிருந்து அன்பு வருகிறது. வாசிங்க, அன்பு வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கடவுள் எப்படி இருக்காரு? சொல்லுங்க, கடவுள் எப்படி இருக்காரு? கடவுள் எப்படி இருக்காரு? நீங்க ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறீங்கன்னா அங்க யார் இருக்கா? சொல்லுங்க. நீங்க ஒருத்தருக்கு போய் ஆறுதல் சொல்றீங்க, அங்க யார் இருக்கா? ஏசு அழகா சொன்னார் அல்லவா, நான் நோயிற்று இருந்தேன், பசியோடு இருந்தேன், சிறையில் இருந்தேன், ஆடையின்றி இருந்தேன். நீங்க என்ன பார்க்க வந்தீங்க? ஆண்டவரே எப்ப வந்தீங்க? சொல்லுங்க, எப்ப வந்தீங்க? நீங்க எப்ப ஆண்டவரே வந்தீங்க? ஆண்டவர் என்ன சொன்னாரு? சொல்லுங்க, என்ன சொன்னாரு? சின்னம் சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செஞ்சீங்க. நீங்க ஒருத்தரை பார்த்து ஆறுதல் சொல்றீங்க, நாங்க யார் இருக்கா? கடவுள் இருக்கிறார். உங்க மாமியாவுக்கு நீங்க ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாங்க, யார் இருக்கா? ஏங்க சொல்லுங்க. நம்ம வெளியெல்லாம் சமூக சேவையா இருக்கும், ஆனா வீட்டுக்குள்ள வெளியே பாத்தீங்கன்னா சமூக சேவகி, வெளியே பெரிய தான பிரபு, வீட்டுக்குள்ள ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்காத ஆள்லாம் நிறைய பேர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொந்த வீட்டுக்குள்ள அன்பு செய்ய முடியல, நாம எப்படிங்க ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியும்? சொந்த கணவன் அன்பு செய்ய முடியல, சொந்த மனைவி அன்பு செய்ய முடியல, சொந்த பெற்றோர் பிள்ளைகள் அன்பு செய்ய முடியல, உறவுகளோடு அன்பு இல்ல. நம்முடைய வாழ்க்கையில தேவன் எங்க இருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எங்கே இருக்கிறார்? கேள்வி கேளுங்க. இன்னைக்கு நமக்கு தேவை ஆவிக்குரிய ஒரு ஏதோ ஒரு மிதமிஞ்சின கற்பனை உலகமா, இல்லைன்னா ஆண்டவர் விரும்புகிற அன்பு உலகமா? கேட்கறது புரியுதா? ஆண்டவர் விரும்புகிற அன்பு உலகமா, இல்லைன்னா நாமளா கற்பனை பண்ணுகிற ஆன்மீக உலகமா? எது தேவை? ஆன்மீக உலகமா, நாமளா கற்பனை பண்ணிட்டு இருக்கிற ஆன்மீக உலகமா? சொல்லுங்க. அதான் அப்படியே கண்ணை மூடிட்டு பரவசம் அடைஞ்சு அப்படியே வானம் திறக்குது, வெண்புறா வருது, அங்க பாருங்க இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாசையில போறீங்களா? அதா இல்லங்க. நான் என் குடும்பத்திலும் என் உறவுகள் நடுவிலும் கிறிஸ்துவின் அன்பை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கை தட்டி. என் உறவுகள் நடுவிலே
என் பங்கு சமூகத்திலே, நான் வாழ்கிற இந்த கிறிஸ்தவ உலகத்திலே என்னோடு வாழ்கிற சமூக மனிதர்களோடு, என் கடவுளை அறியாதவர்கள் யாரா இருந்தாலும் சரி, எல்லோரோடும் நான் இந்த கிறிஸ்துவின் அன்பை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு வர உலகத்துல அன்னை தெரேசாவை பத்தி பேசுறோம். பேசுறாங்களா? பேசுறோம், பேசுவோம், பேசிக்கிட்டு தான் இருப்போம். ஏன்? இன்னைக்கு அழகா ஒரே ஒரு எங்க போனாலும் யாருனாலும் எல்லாரும் சொல்றாங்க, ஒன்னே ஒன்னு சொல்லுவாங்க, அன்னை தெரேசா சொல்லுவாங்க, ஐயா அப்படின்னா எச்சில் துப்பினான். துப்புனானா? சொல்லுங்க. உடனே அன்னை தெரேசா என்ன பண்ணாங்க? எனக்கு ரொம்ப நன்றி, என் செல்ல குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னா உடனே கல்லான மனிதன் ஈரமுள்ள மனிதனா மாறிட்டான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்? நீ என்ன பண்ணாலும் நான் அன்பா இருப்பேன்பா. நீ என்ன வேணாலும் பண்ணுங்க. உங்க கணவனை மாற்றுகிற சக்தி அன்பு. புனித அகஸ்தினார் புனிதராக அவர் இருக்கிறாரு அப்படின்னு அப்படியே பார்த்துக்கிட்டே போறோமே, இந்த அகஸ்தினார் எப்படிங்க புனிதரானாரு? சொல்லுங்க. எப்படிங்க? எப்படிங்க சிஸ்டர்? எப்படி? ஒரு தாயினுடைய மோனிகா, அதனாலதான் மோனிகாமா பெரிய வேத சாட்சியெல்லாம் கிடையாது, ஆனா அந்த அம்மா புனிதர் தூக்கி வச்சிருக்கு. தாய்க்கும் மகனுக்கும் திருச்சபை திருவிழா கொண்டாடுகிறது. ஏன்? நீ என்ன பண்ணாலும் நான் உனக்காக உன்னை அன்பு செய்யறேன்பா, நான் உன் மேல அன்பா இருக்கேன்பா, நான் உனக்காக ஜெபம் பண்றப்பா, என் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த அன்பு ஒரு நாள் உன்னை மாத்தும்பா. இன்னைக்கு உங்க குடும்பத்தை மாற்றுகிற சக்தி உங்கள் ஜெபத்தில் கண்டிப்பாக இருக்கிறது. ஆனால் அந்த ஜெபம் எப்பொழுது வலிமை அடையும் என்றால், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் காட்டுகிற அன்பிலிருந்துதான் உங்கள் ஜெபம் வலிமை பெறும். கைத்தட்டுங்க. உங்கள் கணவருக்கு காட்டுகிற அன்பு, உங்கள் மனைவிக்கு காட்டுகிற அன்பு, உங்கள் பெற்றோருக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் காட்டுகிற அன்புதான் அங்கே ஜெபத்தின் வல்லமையை வெளிப்படுத்தும். அங்கேதான் கிறிஸ்துவின் ஆற்றலை குடும்பம் காண முடியும். கிறிஸ்துவின் சாட்சியங்கள் எழும்பும். ஆமென். இந்த பங்குக்கு தேவையானது, இந்த பங்கில் உள்ள சமூகத்திற்கு, இந்த பங்கு சமூகத்துக்கு, பங்கில் உள்ள குடும்பங்களுக்கு தேவையானது அன்பு. அன்னை மரியாளிடத்தில் நீங்கள் போய் நின்றால் அன்னை மரியாளுடைய முகம் சொல்லும் அழகாக. எந்த கத்தோலிக்க ஆலயத்தில் உள்ள அன்னை மரியாளுடைய சுரூபத்தின் முன்பாக நீங்கள் போய் அந்த முகத்தை ஒரு முற்று பாருங்கள். சொல்லுங்க சிஸ்டர். மேரி, எனக்கு என்ன வேதனை தந்துட்டாங்க பாத்தீங்களா? அப்படியா சொல்லுவாங்க. இந்த முகத்துல போய் எனக்கு கம்ப்ளைண்ட பார்க்க முடியுமா? நீங்க அந்த முகத்தை போய் லேச பாருங்க. நான் என்னுடைய மன சஞ்சலங்கள், மனசுல நிறைய கேள்வி எல்லாம் வரும்போது நான் மாதாட்ட போய் ரொம்ப சாதாரணமா நின்று அந்த முகத்தை மட்டும் பார்ப்பேன். எனக்கு கோபம் வரும், எனக்கு ஆத்திரம் வரும், நிறைய காரியங்கள் ஏமாற்றமா நிப்பேன். ஆனா நான் அந்த நேரத்துல போய் நிக்கிறது மாதாவுடைய சுரூபத்துக்கு முன்னால. மாதா சொல்லுவாங்க, அன்பா இருப்பா. இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபை உலகம் முழுவதும் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன தெரியுமா? சிதறி கடந்த சீடர்களை அன்பினால் ஒருங்கிணைத்த அன்னை மரியாள். கைத்தட்டு. ஓடி ஒளிஞ்சி கிடந்த சீடர்களை ஒன்று சேர்த்து ஒரு தாய் தன் தாய்மையின் அன்பினால் ஒரே குடும்பமா சேர்த்து வைத்திருந்தார். பயப்படாதீங்கப்பா, அவர் சொன்னதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்கப்பா. அந்த தாய்மையின் அன்பு இந்த பரிசுத்த அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபையை அன்பு தாய் அன்னை மரியாவுடைய பரிந்துரையில
கடவுள் அழகாய் நடத்தி கொண்டிருக்கிறார். இங்க இருக்கிற நம்முடைய குடும்பங்கள் ஆண்டவருடைய அன்பு தீயினால், அன்பின் அக்கினியால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயம் பற்றி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் கடவுளை அறிந்திருக்கிறேன் என்றால் என்கிட்ட உள்ள முக்கியமான காரியம், சபிச்சாலும் பழிச்சாலும் ஏமாத்தினாலும் நான் அன்பு செய்வேன். ஆமென். உங்க குடும்பத்தில் உங்க கணவரை, உங்க மனைவியை, உங்க பெற்றோரை, உங்க பிள்ளைகளை, ஆண்டவரே என் மனசுல ஓரளவு அவங்க மேல வெறுப்பு இருந்ததுன்னா, ஒருவேளை என் கணவரையோ என் பிள்ளைகளையோ என்னுடைய உறவுகளையோ நான் விட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தேன்னா, ஒருவேளை அவங்கள செயல்களால் விரக்தி அடைந்து நான் ஒருவேளை அவங்கள சபிச்சிருந்தா என்ன மன்னிங்க. இன்னைக்கு என் குடும்பத்துக்கு என்னிடமிருந்து அன்பு பரிமாறப்பட வேண்டும். உமது அன்பினால் என்னை என் குடும்பத்தையும் ஆட்கொள்ளும் என்று விரும்புகிறவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை ஒப்புக் கொடுக்க போகிறோம். நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக நாம் சிறப்பாக சிரம் தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். மங்கள்கள் நம்முடைய மனதில் இருக்கிற எத்தனையோ காரியங்கள், கண்களை மூடுங்க ஒரு நிமிஷம். உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க எந்த இடத்துல மன வலிகளோடு, மன வியாகுலத்தோடு, வேதனைகளோடு நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு ஆண்டவர் அறிவார். அந்த இடத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இன்னைக்கு எங்க மேல இறக்க வைங்கப்பா. இயேசுவே இரக்கமுள்ள தெய்வமே எங்க மேல இறக்க வைங்க. எனக்கு அன்பை தாங்க, அன்பை ஊற்றுங்க, உமது அன்பினால் என்ன நிரப்புங்கன்னு சொல்லி உள்ளத்துல ஒப்பு கொடுங்க. ஆராதனை 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 நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை தீசையும் புரியும் தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, ஆராதனை 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 நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை தீசையும் புரியும் ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஆராதனை 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 ஆராதனை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார்.
ரோமர் 5:5 அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் நமக்கு ஏமாற்றம் தராது. ஒரு நாள் நமக்கு ஏமாற்றம் தராது. ஏன்? கடவுள் தூய ஆவியானவர் வழியாக நம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் தேவ அன்பை பொழிந்திருக்கிறார். ஒரு கிறிஸ்தவன் இந்த வாழ்க்கையில உண்மையாகவே கடவுள் அன்பா இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும் அடையாளமாக வாழ வேண்டியவன். பிரியமானவர்களே, இயேசு நம்மை பார்த்து கூறுகிறார், என் மகளே, என் மகனே, நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் காட்டும் அன்பிலிருந்துதான் நீங்கள் என் சீடர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருக்கிறோம். அந்த பிள்ளைகள் என்பது ஒரு பெயர்ல இருக்குது. ஒரு கிறிஸ்தவ ஆலயத்துல ஒரு பங்குல நம்ம பெயர் இருக்கிறது. ஆனா வாழ்க்கையில என்ன இருக்குன்னு கேட்டு பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க, பாருங்க கிறிஸ்தவ குடும்பம் டெய்லி சண்டை, கிறிஸ்தவ குடும்பம் போட்டி பொறாமை, கிறிஸ்தவங்களா இருக்காங்க ஆனா ஒரு மன்னிக்க கூடிய மனப்பான்மை இல்லை, கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க எத்தனை காரியத்துல வழி தவறி போறாங்கன்னு நம்மை அவர்கள் சொல்லுகிற அந்த இடம் யாரை பாதிக்கிறது என்றால் நம் கடவுளாய் ஆண்டவருடைய பெயருக்கு நம்ம இழுக்கை கொண்டு வருவோம். இன்னைக்கு ஒரே ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். நான் ஒரு கேள்வி உங்களுக்கு வைத்தேன், நீங்கள் யார்? இரண்டாவது கேள்வி, நீங்கள் யாரை சார்ந்திருக்கிறீர்கள்? காயின் இந்த உலகத்தில் பிறந்த பொழுது கடவுளின் அருளால் இவன் பிறந்தான் என்று ஏவாள் அவனுக்கு பெயர் வைத்தார். ஆனா பைபிள் அந்த காயினை பத்தி சொல்லுது, அவன் தீயோனை சார்ந்தவன். ஏன்? சொந்த சகோதரனே அவனால என்ன செய்ய முடியல, சொல்லுங்க, அன்பு செய்ய முடியல. இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னால கேளுங்க, நான் எல்லாரையும் அன்பு செய்யறேனா, எல்லாரையும் நேசிக்கிறேனா, எல்லார் கூடயும் நான் நேசத்தின் உறவின் வெளிப்பாடுகளை கொடுக்கிறேனா? பிரியமானவர்களே, அன்னை மரியாள் நமக்கு மிக தெளிவாக காண்பிக்கிற பாடம், சிலுவை அடியிலும் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். அன்பு, அன்பு, அன்பு எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்ளும், அன்பு எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளும், அன்பு பகைமை பாராட்டாது. அன்பு செய்ய மனசு இல்லைன்னா நம்ம எங்க என்ன பண்ணாலும் ஒரு நாளும் கடவுளுக்கு முன்பாக நாம நிற்கவே முடியாது. கேளுங்க, தேவையானது அன்புதான். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை 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 இயேசையா, ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும்
நானும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இசையா ஆராதனை 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 இசையா ஆராதனை ஆராதனை இசையா 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 உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இசையா ஆராதனை ஆராதனை. இரண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைப்போம். உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு செய். இரண்டாவது, உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவன் மீதும் அன்பு கொள்ள வேண்டும். கேளு, ஆண்டவரே என் இருதயத்தை அன்பினால நிரப்புங்க. உங்க அன்பு, உங்க தேவ அந்த ஸ்நேக அக்கினி என் இருதயத்துக்குள்ள பற்றி எரியட்டும். அந்த அன்பு என் இருதயத்துக்குள்ள வந்துட்டுனா என் இருதயத்தில் இருக்கிற காட்புணர்ச்சிகள் வெளியே போயிரும், கோபம் போயிரும், பழிவாங்க உணர்வு போயிரும், உறவுகள் எல்லாம் தூக்கி எறிகிற மனப்பான்மை போயிரும். எல்லாரையும் நேசிக்கிற அந்த அன்பு என் இருதயத்தில் இறங்கி வரட்டும். சேர்ந்து சொல்லுங்கள், நற்கருணை ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்க, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை அன்பு செய்ய, நான் உம்மை அன்பு செய்கிறேன். நீர் எனக்கு தந்திருக்கிற நீர் எனக்கு தந்திருக்கிற வாய்ப்புக்காக நன்றி கூறுகிறேன். நன்றி கூறுகிறேன். உம்மை நேசிக்கிற நேசிக்கின்ற இந்த இதயத்துல யார் மேலையுமே வெறுப்புகளை வைராக்கியத்தை வளர்க்காமல் எல்லாரையும் நேசித்து வாழ எனக்கு அருள்தாரும். எனக்கு தேவையானது உமது அன்பு. என் இதயத்தில் ரோமர் 5:5 படி உமது பரிசுத்த ஆவியான் வல்லமையா அன்பு என் இதயத்தில் பொழியப்படுவதாக. என் குடும்பத்தை என் உறவுகளை மீண்டும் கட்டி எழுப்புவீராக. ஆமென். கைகளை மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலான். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்தையாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம்
சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுகாமே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உமது திருப்பாடு நினைவு எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் தூய மறைவுகளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர அருள்வீராக. உமோடும் தூயாவியாரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆற்றி சிறுவழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ரெண்டு கைகளை உயர்த்துவோம். பயபக்தியோடு நம் இதயமெல்லாம் ஆண்டவருடைய அன்பினால் நிரப்பப்படும்படியாக நாம் சேர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கைகளை உயர்த்தி அன்பே, இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாத அன்பு. அன்பு, இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாத அன்பு. உங்க அன்பு பெரியது, சொல்லுங்க. உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கைகளை உயர்த்தி அன்பு, இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாத அன்பு. சொல்லுங்க. அன்பு, இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாத அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு. ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு. சொல்ல சொல்ல முடியாத அன்பு. இயேசுவின் இணையில்லாத அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு. ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு. சொல்ல சொல்ல முடியாத அன்பு. இயேசுவின் இணையில்லாத அன்பு. கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வமே, உமது அன்பினால் எங்களை நிரப்பும் இயேசுவே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதிசோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. பக்தியாய் ஆராதனை திசையும் புரியும். பக்தியாய் ஆராதனை திசை